ஆழ்ந்த தியானத்திலிருந்த சிவபெருமானின் கவனத்தை சற்று பார்வதியின் பக்கம் திருப்ப வேண்டுமென நினைத்த தேவர்கள் மன்மதனை சந்தித்து சிவபெருமானின் காதல் பார்வை பார்வதியின் பக்கம் விழ வேண்டும் என்று மன்றாடினார்கள். அவர்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட மன்மதன் காதலை தூண்டும் அம்புகளை சிவபெருமானை நோக்கி எய்தார். கோபத்தில் சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்தார். நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு தீப்பிழம்பு புறப்பட்டு மன்மதனை எரித்து சாம்பலாக்கியது. மன்மதனுக்காக தேவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். மீண்டும் மன்மதனின் உயிரை திரும்பக் கொடுத்தார். அதே தீப்பிழம்பு 6 பொறிகளாக பிரிந்து வாயு பகவானால் சரவண பொய்கைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கே 6 தாமரை மலர்களில் விழுந்தது. 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறியது. அதை பார்த்த 6 கார்த்திகை பெண்கள் அவர்களை எடுத்து வளர்த்தினார்கள். ஒரு நாள் சிவனும் பார்வதியும் சரவண பொய்கைக்கு வந்தார்கள். 6 குழந்தைகளும் உன் குழந்தைகள்தான் என்று சொல்லவே பார்வதி தேவி ஓடிச் சென்று 6 குழந்தைகளையும் கட்டிப்பிடித்தாள். ஒரே குழந்தையாக 6 முகங்களுடன் மாறியது. அவர்தான் ஆறுமுகன். ஆறுமுகன் அவதரித்த நாள்தான் வைகாசி விசாகம்.